40 வருஷமாக அவர் அவதூதராக சஞ்சரித்து கொண்டு வரார். கொற்ற மழை அடிக்கிற வெயில்லாம் அவர் தலையில தான். தோதான்னாலேயே சுகம்னு அர்த்தம். தோதாபுரினாலேயே ஒரு சுகபிரம்மம்னு அவரை சொல்றாப்புல சஞ்சரிக்கிறார். ஜடோன்மத்த பிசாசவத்து சஞ்சரிச்சுன்னு வரார். பரமஹம்ச நிலையில அவர் நேரம் வந்து சேருகிறார் தட்சிணேஸ்வரத்திற்கு. நம் ராமகிருஷ்ணரை பார்த்தார். ராமகிருஷ்ணருடைய நிலை அவருக்கு புரிஞ்சுடுது. இவர் பிரேம பாவ சமாதியிலேயே அனவரதமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம் அஷ்ட சாத்விக லட்சணமும் இவருடைய திருமேனில தெரியும். ராதையினுடைய மகானுபாவ நிலை இவருக்கு சகஜமா இருந்தது. ஆனா அவர் நினைச்சார் இவருக்கு அத்வைத நிலையை கொடுக்கணும்னு நினைச்சார். அவர் எல்லா விதமான எண்ணங்களும் அடங்கி போய் சுத்த பிரம்மத்துல மனோலயம் ஆன நிலை அத்வைத நிலை. இப்ப மூர்த்தி தியானம் இருக்கு. பக்தியிலே மூர்த்தி தியானம் இருக்கு. மூர்த்தி தியானமும் லயிச்சு போயிட்டு அரூபமான பிரம்மத்திலே மனசு அழிஞ்சு போயிட்ட நிலை அத்வைத நிலை. அது எனக்கு கொடுக்கணும்னா அவருக்கு எண்ணம் கொடுக்க முடியுமா? தோட்டாபுரி சொன்னார், ராமகிருஷ்ணா நீ ரகந்த அதிகாரி, படுத்த பக்திமானா இருக்க, சகுண சாட்சா்காரம் பெற்றிருக்க, உனக்கு நிர்குண சாட்சா்காரத்தை தரும்படியான அத்தகைய ஒரு நிலையை உனக்கு தர்றேன். இவர் சொல்றார், எங்க அம்மாவை கேட்டுண்டு வரேன். யாரு எதை கொடுத்தாலும் எங்க அம்மாவை கேட்டுன்னு வரேன். நேரம் வந்தார். தேவியினுடைய எதிர நிற்கிறார். ஏன்பா அப்படின்னு போலாம். பவதாரிணி அப்படிங்கிற அந்த அம்பாள். யாரோரு மகான் வந்திருக்காருமா, அவருக்கு என்னவோ எனக்கு தரேங்கிறார். அதை நான் வாங்கிக்கிட்டுமா குழந்தை, நான் நினைச்சுதான் அவர் வந்திருக்கிறார். அதனால நீ அவரிடத்துல அதை பெற்றுக்கோ. அங்கே குழந்தை மாதிரி ஓடி வந்தார். எங்க அம்மா சொல்லிவிட்டா உங்ககிட்ட அதை வாங்கிக்கலாமா அப்படின்னார். அன்று ராத்திரியே அவர் உட்கார சொன்னார். அவர் என்ன பண்ணாரோ தெரியாது. இவருடைய சித்தம் லோகாதீத நிலையில போய் சகல நாம ரூபங்களுக்கும் அப்பால் போய் மனசு லயமாகி அதுவாக அமர்ந்துட்டார். அப்படியே மோன நிலையில குருதான் வந்தவர். இவரை உட்கார வச்சவர் அவர் தான். எழுப்பப்பட்ட பாடு பெருசா போயிடுத்து அவரால. அவர் திருக்கமுகா இவர் எழுப்ப முடியல அவரால. பல பிரயாசப்பட்டு இவரமுள்ள எழுப்பி எழுந்த பிறகு அவர் ஏது இவன் மகாபுருஷன், ஜென்ம ஜென்மமா பல நாட்கள் அபியாசம் பண்ணி வர வேண்டிய ஒரு நிலையை லகுவா இவர் அடைஞ்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டார். இவரோட கூடவே இருந்து கொண்டிருந்தார். அந்த ஸ்திதி வந்தும் கூட, ஆனால் பாகவதம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு வியாக்கியானம் ராமகிருஷ்ண சரித்திரம் தான். ராமகிருஷ்ண சரித்திரமே அதுக்கு வியாக்கியானம். பாகவதம் என்ன சொல்றது? இப்ப எந்த நிலையை தோட்டாபுரி ராமகிருஷ்ணருக்கு கொடுத்தாரோ அதுக்கு மேல பக்தியை சொல்றது பாகவதம். ஆத்மா ராமாஷ்ட முனய நிர்கிரந்தா பிருக்ரமே குர்வந்த்யகைதிகீம் பக்திம் யுக்தம் பூதகுணோ ஹரி ஹரேர் குணாட்சித்தமதிகி பகவான் பாதராயண அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியகா. ஸ்ரீ சுகரே சொல்றார், பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே உத்தம ஸ்லோகலீலயா கிரஹீத சேதா ராஜரிஷே ஆக்கியானம் யஜதீதவானே. பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே, நிர்குண பிரம்மனிஷ்டேலனா இருக்கிறவனா இருந்தும் கூட உத்தம ஸ்லோகனான ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலைகள்ல நான் மயங்கி போய் பாகவதத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நாம சங்கீர்த்தனம் பழையபடி நாம சங்கீர்த்தனம் என்று பாதராத்திரி குதிப்பார் ராமகிருஷ்ணர். விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச என்று குதிப்பார். இவர் நடனமாடி குதிக்கும் பொழுது உடனே தோதாபுரிக்கு இது பிடிக்கல. ராமகிருஷ்ணா ரொட்டி தட்ட ஆரம்பிச்சுட்டியே. தாளம் போடும் பாகவதால் நாம சங்கீர்த்தன தாளம் போடுறது ரொட்டி தட்டுறதா? ரொட்டி தட்ட ஆரம்பிச்சுட்டியே. ராமகிருஷ்ணருக்கு உள்ளம் குமரித்து, தனக்கு குருவாக வந்தவர் தான், வரட்டு வேதாந்தி இல்லை, அனுபூதி மாந்தான், தன் அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கிற சக்தி உடையவர் தான். எப்பேற்பட்டவரா இருக்கட்டும் நாம சங்கீர்த்தனத்தை ரொட்டி தட்டுறதுன்னு சொல்லிவிட்டார். அம்மா உன் நாமத்தை சொல்றது ரொட்டி தட்டுறதா? பாதி ராத்திரிக்கு மேலே தோதாபுரிக்கு கடும் வயத்து வலி வந்துடுது. தாங்கல, உருள்றாரு பெறல்றாரு, தாங்கல அவரால.
ராமகிருஷ்ணர்கிட்ட அழுதார். ராமகிருஷ்ணர் சொன்னார், நீ எல்லாம் மித்தியன்னு சொல்லிவிட்டேளே, நான் தான் அறியாதவன் ரொட்டி தட்டினேனா நீங்க கூட எனத்துக்கு சமப்படுறேன். பத்தேளா, எங்க அம்மா மகா பொல்லாதவோ, மமமாயா துரத்தையா, எப்பே ஞானினாமபி யோகினாமபி மோகினார். தேவி மகாத்மியத்துல ஞானிகள் நூனம் பகவதோமாயா யோகினாமபி மோகினி அப்படிங்கிறது ஸ்ரீ பாகவதமா. எப்பேற்பட்டவனையும் கீழே தள்ளி மேலே ஏறி தொகைச்சு விடுவள், நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் விடுவள் என்று இவர் விளையாட்டா சொல்றார். அவர் பிறண்டார், உருண்டார், அழுதார், கஷ்டப்பட்டார், கடைசியில ஆத்மஹத்திய பண்ணிக்கணும்னு நினைச்சு விட்டார். உயிரை விட்டுடும், இந்த வயிற்றுவலியை சமாளிக்க முடியாது. கங்கையில குதிச்சு விடுவோம்னு போனா முழங்காமுட்டன் தண்ணீர் கங்கையில பிராணத்தியாகமும் பண்ண முடியல. திரும்பி அங்கேன்னு வந்தார். உடனே சொன்னார், வருத்தப்படாதீங்கோ, நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், உங்களுக்கு இந்த வியாதி நிவர்த்தி ஆயிடும். இவர் ஒன்னும் மந்திரம் பண்ணி விடல, ராமகிருஷ்ணர் ஒன்னும் மந்திரம் பண்ணி விடல, தேவியினுடைய லீலை. உங்களுக்காக சித்த நேரம் நான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன், உங்களுக்கு வயிற்றுல நிவர்த்தி ஆயிடும் என்று சொல்லி பக்கத்துல இருந்து சித்த நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணினார். அதை கேட்டுண்டே இருந்தார். அப்பேற்பட்ட மகானுக்கு குணமாச்சு, சௌக்கியமா ஆயிடும். கேளா நாம சங்கீர்த்தனத்து மறுநாள் புறப்பட்டார். எங்கிட்டேன்னு நீங்க ஒண்ணு கத்துண்டு, உங்ககிட்டே நான் ஒண்ணு கத்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் குரு சிஷ்ய பாவம் இல்லப்பா. ராமகிருஷ்ணர்கிட்ட சொல்றார், என்னிடத்திலேருந்து நீ நிர்குண நிஷ்டைய கத்துண்ட, உன்னிடத்திலேருந்து நான் சகுண நிஷ்டைய கத்துண்ட என்று சொல்லிக் கொண்டு தோத்தாபுரி விடை பெற்றார். நாம சங்கீர்த்தனம், விக்கிரகாராதனை இதெல்லாம் மூடத்தனம் அப்படின்னு சொன்னதை இப்ப நிரூபிக்கிறதா ராமகிருஷ்ணருடைய அழகு. பக்தி எவ்வளவு சத்தியம்னு நிரூபிச்சார், விக்கிரகாராதனை எவ்வளவு சத்தியம் நிரூபிப்பார். ஆகினாலே இவ்வளவு பஞ்சை எடுத்து தேவியினுடைய மூக்கில் இப்படி வைப்பார். சுவாசம் வருமா, சுவாசம் வந்துதானா அந்த பஞ்சு இப்படி கீழே விழும். பத்தியா எங்க அம்மா மூச்சு விடுறாள் அப்படின்னு. சித்தி இல்ல, நம்பிக்கை. நம்புறவனுக்கு உண்டு. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். நீ என்ன நம்பினையா நான் மூச்சு விடுவேன், என்ன நம்பினையானா உன்னோட நான் பேசுவேன், என்ன நம்பினையானால் உன்னை நான் பார்ப்பேன். நம்பிக்கை இல்ல, விக்கிரகம்னு நினைக்கிறேன், விக்கிரகம்னு போற. நீ அது சின்மூர்த்தின்னு நினைச்சுட்டியானா அது சின்மூர்த்தி. அதனால இவ்வளவு சாட்டை எடுத்து வாயில போய் ஊட்ட போற. சாப்பிடலேன்னு சொன்னா நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா என்று தன் வாயில போட்டுப்பார். இவருடைய பூஜை பிரேம பூஜை. இது வைகானசம் இல்லே, பாஞ்சராத்திரம் இல்லே, சாக்த மார்க்கம் இல்லே, சைவாகமம் இல்ல. சபரி பூஜை பண்ணலையோ, விதுரன் பூஜை பண்ணலையோ, அதுபோல பிரேம பூஜை. படுக்க விரிப்பார் சயனோத்சவத்துக்காக. சித்த நேரம் பார்ப்பார், அம்மா படுக்க மாட்டியா, நான் தாச்சுக்கிறேன்மா, நீ அப்புறம் வந்து படுத்துக்கோ என்று படுத்து விடுவார். இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த சில பேர்கள் இது ஒரு பைத்தியம், இதை போய் கோவில் பூஜைக்கு போட்டு, பூஜை எங்க நடக்கிறது, இங்க நேரத்தையும் கொண்டு போனா தான் சாப்பிட்டுறார், சயனம் போட்டா தாம் படுத்து விடுறார். பூஜை எங்க நடக்குதுன்னா கோவில்ல மெனக்கட்டு, கோவில கட்டி ஏராளமான சொத்தை வச்சு இவளுக்கெல்லாம் சம்பளம் போட்டு கொடுத்து நிர்வகிச்சுட்டு இருக்கிறாரே ஒருத்தர். மதுரு பாபுட்ட போய் சொன்ன சமயத்துல வந்தார், முன் அறிவிப்பின்றி சமயத்துல வந்தார். சமயத்துல வந்தா அன்னைக்கு காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் தன்னை மறந்த நிலையில ராமகிருஷ்ணர் சந்நிதியிலேயே உருண்டு பெருண்டு அழுதுன்னு படுத்துட்டு இருக்கிறார். ஒரு ஸ்லோகத்துல லயிச்சு விட்டார். எத்தனையோ பேர் பாராயணம் பண்றோம், ஒரு நாளைக்கு 500 ஸ்லோகம் 1000 ஸ்லோகம் மூச்சை பிடிச்சுன்னு பாராயணம் பண்றோம். ஒரு ஸ்லோகத்தை லயிச்சு விட்டார். இந்த பூமண்டலத்தையே எழுதுற தாளாக வைத்துக் கொண்டு, மேரு பர்வதத்தையே பேனாதாக வைத்துக் கொண்டு, கடல் நீரையே இங்காக வைத்துக் கொண்டு எழுதினாலும் உன் மகிமை எழுதி மாறுமா. திரும்பி 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 இந்த ஸ்லோகம் இந்த அர்த்தத்தையே அனுசந்தானம் பண்ணி கொண்டு திரும்பி திரும்பி பெரண்டு 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 அழறா. திருப்பி திருப்பி அழறா, உருண்டு பெரண்டு அழறா. தலை தூக்கல. பூஜைக்கு எல்லா சாமகிரியும் எடுத்து வச்சாய், நைவேத்தியம் தயாராயிடுச்சு, கைங்கரியம் பண்ண வேண்டியவெல்லாம் ரெடி ஆயிட்டா. கோவில் எஜமானனும் வந்துட்டார், வந்து பார்க்கிறார். வந்தவர் என்ன பண்ணார், பெரிய பிரபு. ஆனா அப்படியே நின்னுட்டார். இவர் அழறையே பார்த்துட்டு இருக்கார்.
இவர் அழறார், ஏன்னு தேவியை பார்க்கிறார், அழறார், தேவி பார்க்கிறார். 1 மணி 2 மணி ஆச்சு. இவருக்கு சுய நினைவு வந்தது, கண்ணை தொடச்சிருந்தா. மதுர் பாபு பார்த்தது, பட்டனு எழுந்துட்டார். நம்மளுக்கு உத்தியோகத்தை கொடுத்து வச்சுருக்கார். கிட்டக வந்தா, நான் பூஜைக்கு லாயக்கு இல்ல, எனக்கு இப்படித்தான் ஆயிடுறது, எனக்கு புஷ்பம்னு எடுத்துட்டாலேயே இது மாதிரி அழுக வந்துடுறது, நைவேத்தியம்னு பண்ண போனாலேயே எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுறது, நீங்க வேற யாராவது பூஜைக்கு வச்சுங்க, என்ன அனுப்பிச்சிருங்க, நான் பூஜைக்கு லாயக்கு இல்லை. உடனே மதுர் பாபு நமஸ்கரிச்சா, மகானுபாவா நீ ஒத்தம்தான் பூஜைக்கு லாயக்கு. பூஜை பண்ணிதான் ஆயிடுமா? யார் பூஜை பண்ணினா, எப்படி பூஜை பண்ணினா தெய்வம் பேசும்? பூஜைங்கிறது ஒரு விருத்தியா, உத்தியோகமா, அது தொழிலா? எப்படி பூஜை பண்ணா தெய்வம் பேசும்? மனுஷனே ஒரு அன்போடு இவ்வளவு சாதம் போட்டாதானே சாப்பிடுவான். தொலைக்க வேண்டுக்குன்னு போட்டா மனுஷன் மானங்கெட்ட சோறா தும்பா. தெய்வத்துக்கு அன்போட சமர்ப்பிச்சாதானே சாப்பிடும். மதுரு பாபு சந்தோஷப்பட்டார். ஒரு அர்ச்சகன்னா நீ இருக்கிறபடி இருக்கு, நீங்க இருக்கிறபடி இருக்கணும். நான் கோவில் கட்டினது தேவிக்காக இல்ல, தர்ம சொத்துக்காக இல்ல, தர்மத்துக்காக இல்ல. இப்போதான் புரியறது, இவ்வளவு பெரிய தர்மத்தை என்னத்துக்கு ஸ்தாபிச்சோம்னு. உங்களுக்காகத்தான் இந்த தர்மமே ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்குன்னு இப்போதான் எனக்கு புரியறது. பிறகு கைங்கரியபுரால் எல்லாரையும் யாரெல்லாம் புகார் சொன்னாலும் அத்தனை பேரையும் கூட்டார். நீங்கள் எந்த நிமிஷம் எப்பொழுது பூஜைக்கு பரமஹம்சர் தயாராகிறாரோ அப்ப நீங்க தயாரா இருக்க வேண்டியது, அது எந்த மணி நேரமானாலும் சரி என்று அவளுக்கு உத்தரவு போட்டு விட்டு இவரை நமஸ்கரிச்சு விட்டு போயிட்டார். அப்போ அவ்வளவு குணவானா இருந்திருக்கிறார் எஜமானும், அவ்வளவு குணவானா இருந்திருக்கிறார். இத்தகைய பிரேம பூஜையோடையே கூட இருந்திருக்கிறார். அவருடைய வினயம், ராமகிருஷ்ணருடைய வினயம், கபடமற்ற தன்மை வேற யாருக்கும் கிடையாது. ஒரு சந்தர்ப்பமும் அவரோட கூடவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் மதுரு பாபுனுடைய பெண் குழந்தை கோவிலுக்கு வந்தார். ஒரு நாள் எதிர்பாராதபடி அவளையே தேவியா நினைத்து கொண்டு அந்த குழந்தையினுடைய சரணத்திலே புஷ்ப குங்குமம் சாத்தி அணிவிச்சு விட்டார். மதுரு பாபுக்கு அதுல ரொம்ப கோபம் உண்டாயிடுச்சு. உடனே அவர் உத்தரவிட்டார், கோவில அவ்வளவு பேர்களும் ரூம்களை காலி பண்ணி விட்டு யாரெல்லாம் நான் உத்தியோகத்தை வச்சிருந்தேனோ அத்தனை பேரும் கிளம்பணும் என்று செய்தி அனுப்பிச்சு விட்டார். ஹிருதயன் உள்பட எல்லாரும் கிளம்புறார்கள். இந்த உத்தரவே ஹிருதயனுக்காத்தான். எல்லாரும் கிளம்புறார்கள். அத்தனை பேர்களும் கிளம்பும் பொழுதோ ராமகிருஷ்ணரும் தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பாத்திரம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு தன் ரூம்ல இருந்து வெளியில வந்தார். அந்த கோவில் உத்தியோகஸ்தரம், உங்களுக்கு இல்லையே இந்த உத்தரவு, எல்லாரும் கிளம்பு அப்படின்னு சொன்னா எல்லாரிலும் நாம் அப்படின்னு நினைக்கிறாரு தவிர தன்னை மட்டும் தனியானவன் அப்படின்னு அவர் எண்ணம் ஏற்கவே இல்லையே. அப்படி எப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கணும் அவருக்கு? நமக்கு இந்த உத்தரவு போட்டிருக்க மாட்டான்னாவது தெரிய வேண்டாமா? அது கூட இல்லாம எல்லாரும் காலி பண்ணி விட்டு போயிடுங்கள் அப்படின்றதும் எல்லாரோடையும் தானும் ஒத்தன் அப்படின்னு தான் அவர் ஹிருதயம் தோணித்து, தான் இந்த ஆலயத்துல பிரதான மனுஷன் என்றோ, தான் அனுபூதி பெற்றுட்ட சாட்சா்காரம் பெற்ற மகான் என்றோ, மதுரு பாபு தன்னை குருவாவே நினைக்கிறார் என்றோ, தன்னை அவதார புருஷனே நினைக்கிறார் என்றோ எதையுமே அவர் ஹிருதயம் புரிஞ்சின்றுதானே தெரியல. அவ்வளவு வினயம் அவருக்கு இருக்கு. அதுல கர்வப்பட மாட்டாரா. இவரை எல்லாரும் அவதார புருஷன் சொல்ல ஆரம்பிச்சா, தைரியமாக பைரவி பிராமணி அப்படின்னு ஒருவள் இவர் அவதார புருஷன் சொல்ல ஆரம்பிச்சா, ஒருத்தரா எல்லாரும் இவர் அவதார புருஷன் சொல்ல ஆரம்பிச்சா, இவர் அவதார புருஷன் தானா அப்படின்னு ஒரு பெரிய சமாஜம் கூடி நிர்வாகம் நடக்கிறது. ஒரு பெரிய மகாவித்வான் ஒருத்தர், துர்காசரணர்னு பெயர், தர்க்க சாஸ்திரத்துல மகா சமர்த்தர், அவர் பேசுறதுக்கு வந்திருக்கிறார். பல பண்டிதர்கள் கூடி, மூடர்கள் கூடி நிர்ணயம் இல்ல, பல மூடர்கள் கூடி இவர் அவதார புருஷன் என்றால் பாலைகி க்ஷோபிதகாங்கிறார். பௌண்டரக வாசுதேவனை பத்தி பாகவதத்துல பல மூடர்கள் கூடி இவன் அவதார புருஷன் சொன்னாராம். பௌண்டரக வாசுதேவனை கிருஷ்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டான். பல பேர் என் அவதார புருஷன் ஒத்துனுட்டார். அதனால இனிமே அவதார புருஷங்கிற பேரை நீ விடுறையா இல்லையான்னு கிருஷ்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டான் அந்த பௌண்டரக வாசுதேவன். நம்ம ராமகிருஷ்ணரே அப்படி மூடர்கள் 10 பேர் சேர்ந்து கூடல, மகாவித்வான்கள்
எதையும் ஆட்சேபிக்கிறதே அவ படிச்சதனுடைய பிரயோஜனம். அத்தகையவர்கள் உட்கார்ந்து கொண்டார். ராமகிருஷ்ணரை ஸ்தாபிக்கிறது அவருடைய முக்கியத்துவம் இல்லை, தன்னுடைய படிப்பை ஸ்தாபிக்கிறது முக்கியத்துவம் அப்படின்னு உட்கார்ந்துக்கிறவர்களே. ஒருவர் என்ன பண்ணினார், ராமகிருஷ்ணரை இன்னென்ன காரணத்தினாலே அவதார புருஷர் அப்படின்னு சாஸ்திர பிரமாணத்தாலே பேசினார். அதை முடிஞ்சதும் உடனே அந்த தர்க்க பஞ்சானவர் கடைசியில சொல்றார், பதில் சொன்னார் அவர், இவர் சொன்னது எல்லாத்தையும் ஆட்சேபிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னால முடியும் அவர், ஆனால் அவர் ஸ்தாபிச்ச விஷயம் எனக்கு சம்மதமா போயிட்டதுனால ஆட்சேபிக்கல. ராமகிருஷ்ணர் அவதார புருஷருங்கிற விஷயம் எனக்கு சம்மதமா போயிட்டதுனால ஆட்சேபிக்கல, ஆனா அவருடைய வித்யா சாமர்த்தியத்தை ஆட்சேபிக்கணுமானா என்னால முடியும் என்று அவர் சொல். இப்படி வித்வான்கள் கூடி பேசிட்டு பொழுது அந்த கூட்டத்துல ஒரு நாற்காலி இல்லையா, ஒரு ஃபேன் இல்லையா, தன்னுடைய மேல் துண்டையே கீழே போட்டு கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து நம்ம ராமகிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிறவாளை பத்தி என்னை பத்தி என்ன பேசுறா, என்னை பத்தி என்ன பேசுறாரு கேட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவள் என்ன அவதார புருஷன்னு நிர்ணயம் பண்ணட்டும், அவர் ஹிருதயத்தை உலிக்கிட முடியுமா? ஒரு குழந்தையாட்டம் பேசிட்டு இருக்காரா, என்னை பத்தி என்ன பேசுறாங்க, என்ன பகவான் ஒத்துண்டாச்சா, என்ன பகவான் ஒத்துண்டாச்சா, என்ன அவதார புருஷன் ஒத்துண்டாச்சா அப்படி கேட்கிறார். ஏனால் பேர்பட்ட மகாத்மா அவதார புருஷன் பகவான் என்று யாரு எதை சொன்னாலும் அந்த ஹிருதயம் குழந்தையா இருக்குமே தவிர அந்த ஹிருதயத்துல ஒரு கல்மஷம் வந்துடாது. நாம் ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காத போகட்டும், அவருக்கு அதுல ஒரு லாப நஷ்டம் கிடையாது. அப்படி ஒரு பொன்னான ஹிருதயமா இருந்திருக்கு ராமகிருஷ்ணனுடைய ஹிருதயம். சர்வ தர்ம ஸ்வரூபிணின்னு அடுத்த வாக்கியம் இந்த ஸ்தோத்திரத்துல, ஸ்தாபகாயஜ தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணின்னு அடுத்த வாக்கியம். சர்வ தர்ம ஸ்வரூபிணி அப்படிங்கிறது வைதிக தர்மமாகிய நம்முடைய சனாதன மதம் தவிர பாக்கி கிரைஸ்தவ மதம், மாகமதிய மதம், பௌத்த மதம் முதலிதான் என்னென்ன மதங்கள் உண்டோ எல்லா மதங்களையும் ஏற்றுன்றதுதான் ராமகிருஷ்ணனுடைய ஒரு கொள்கை. வைதிக மதத்தில் உள்ள ஒரு பிரிவுகள் சைவம், வைஷ்ணவம், சாக்தம் முதலிய பிரிவுகள், அவைதிக மதங்களாக இருக்கக்கூடிய கிரைஸ்தவம் முதலியதான மதங்கள், எல்லா மதங்களிலேயும் ஒரு ஒத்துமையை காண்றார். நாம் தினசரி அனுசந்தானத்துல சொல்றோம், அர்த்தம் புரியறதில்லை. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி சொல்லாதவ கிடையாது இந்த ஸ்லோகம், அர்த்தம் புரியறதில்லை. ராமர் கிருஷ்ணருக்கு தோணித்து விஸ்வரூபனான பரமாத்மாவினிடத்துல எல்லா மூர்த்திகளும், எல்லா தெய்வங்களும், எல்லா மதங்களும் ஒன்றுதானே அப்படின்னு அவருக்கு தோன்ற. மதங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், சித்தாந்தங்கள் வெவ்வேறையா இருக்கலாம். சித்தாந்தங்கள் வேற, ஆச்சார அனுஷ்டானங்கள் வேற. பகவானே சொல்றான், தம் தம் நியமமாஸ்தாய அப்படிங்கிறான். விஷ்ணுவை ஆராதிக்கணுமானா அவன் இந்த நிலையில இருக்கணும், சிவனை ஆராதிக்கணுமானா அவன் விபூதி அணியணும், ருத்ராட்சம் தரிக்கணும். விஷ்ணுவை ஆராதிக்கணுமானா அவன் திருமண் அணியணும், துளசி மாலை தரிக்கணும் முதலிய நியமங்கள் தம் தம் நியமமாஸ்தாயே. சிவனை ஆராதிக்கணுமானா சிவராத்திரி உபவாசம் பண்ணணும், விஷ்ணுவை ஆராதிக்கணுமானா ஏகாதசி உபவாசம் பண்ணணுங்கிற நியமங்கள், சாஸ்திரோக்தமான நியமங்கள் அந்தந்த உபாசன பத்ததியிலே, அந்தந்த மதங்கள்ல அந்தந்த மார்க்கங்கள் இருக்கு. அப்படிங்கிற ரீதியிலே ராமகிருஷ்ணர் எல்லா மார்க்கங்கள்ல அமைப்புகள் வேறையா இருக்கலாம், வழிபாடுகள் வேறையா இருக்கலாம், ஆனால் எல்லா மதங்கள்லயும் ஒரு ஒற்றுமையை காண முடியும். கண்டாதான் மத விஷயமான சண்டைகளும் சச்சரவுகளும் அசூயைகளும் கல்பனைகளும் ஒழியும். ஒரு மதத்தை ஒரு மதம் தாக்கி பேசுறது, ஒரு மூர்த்தியே ஒரு பக்தன் தாக்கி பேசுறது முதலியவைகள் எல்லாம் நம்மிடத்துல உள்ள பெரிய கெட்ட குணங்கள். இந்த கெட்ட குணங்கள் அசாமிட்டக வர துவேஷம் சுவாமி துவேஷமா ஆயிடும். மனுஷனுக்கு ஒருத்தர் பிடிக்காது, சமுதாயத்துக்கு ஒருத்தர் பிடிக்காது, மதத்துக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கும் பொழுது அந்த மதத்துல அவன் வழிபடுற மூர்த்தியே இவன் ஹேளனமாக பேசுறது, அந்த மூர்த்தியை கண்டபடி திட்டி பேசுறது என்ற ஒரு கெட்ட குணங்கள் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. அதனாலே அவைகளுக்கு ஒரு சமாதானம் வேணுமானா அது பரமையான புராணங்கள்லயே அதெல்லாம் இருக்க அப்படின்னு கேட்டா சாஸ்திரக்காரர்கள் அதுக்கு அழகான நிர்வாகம் பண்ணுவா. அவைகளுக்கெல்லாம் அர்த்தவாதம்னு பெயர் என்று தள்ளி விடுவார்.
பிரமாணமா சொல்ல மாட்டா. அவைகளுக்கெல்லாம் அர்த்தவாதம்னு பெயர் என்று பொய்ன்னு சொல்ல மாட்டா, மெய்யின்னு சொல்ல மாட்டா. அவைகள்லாம் ஒரு மூலையில இருக்கட்டுமே. ஏனால் அசாரத்தை விடணும், அல்பசாரத்தை விடணும், சாரத்தையும் விடணும், சார தரத்தையும் விடணும், சார தமத்தை எடுத்துக்கணும். அப்படி சாராசார விவேகம் இல்லாதபடி ஆசாரத்தையே சாரம் நினைச்சுண்டு சாரத்தையே ஆசாரம் நினைச்சுட்டுதான் 1000 புஸ்தகம் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய நிலை உயர்ந்த நிலைக்கு போகணும். எல்லா மதங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன, முடிவான கொள்கை என்ன என்று தெரிஞ்சுட்டா நமக்கு எல்லாம் ஒண்ணுன்னு புரிஞ்சிடும். அடிப்படை கொள்கை, மதங்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா சத்தியம், அஹிம்சை, பரோபகாரம், ஜீவகாருண்யம், சமதர்மம் முதலிய நல்ல குணங்கள் தான் மதங்கள். எல்லா மதங்களும் பைபிளை எடுத்தாலும் சரி, குர்ஆனை எடுத்தாலும் சரி, வேதத்தை எடுத்தாலும் சரி, வைஷ்ணவாகமத்தை எடுத்தாலும் சரி, சைவாகமத்தை எடுத்தாலும் சரி, அயோக்கியன் மோட்சம் அடைவான்னு யாரும் ஒத்துக்கல. அதுக்காக எந்த மகானும் வரல, எந்த மதமும் தோன்றல. அப்ப எல்லா மதமும் சத்தியசந்தனத்தான் அழைக்கிறது. ஒரு நாள் அயோக்கியனை அழைச்சா கூட நீ சத்தியசந்தனா ஆகுன்னு புத்தி சொல்றதுக்காகத்தான். அதனாலே சத்தியம், கற்பு, பரோபகாரம், பரஸ்பரம் பிரேம, ஜீவகாருண்யம் முதலீதான உயர்ந்த பண்பு குணம் எல்லா மதத்துக்கும் பொது. எல்லா மதத்துக்கும் முடிவு என்னன்னா, எல்லா மதத்துக்கும் முடிவு பரமாத்மா அளவுகற்ற அகண்டமான வியாபகமான பொருள் அப்படிங்கிறதுதான் எல்லாரும் சொல்றார். வைஷ்ணவ ஆகமங்களே சரி, ஆழ்வார்கள் திருவாயுமொழியில் நிறைய பிரபந்தங்களே சரி, எங்கும் பரந்த ஒரு தன்மையுடைய ஒரு பரமாத்மாவே ஆழ்வார்கள் சொல்றார். அதுவே திருவாசகம் முதலிய இடங்களிலே அதே பரமாத்மாவே சைவர்களும் சொல்றார். சந்திரகநாதரனாக சிவனா இருக்கிறான், நாகபூஷனா இருக்கிறாங்கிறது வேற விஷயம். சங்கீதக்கிர கதாதரியாக நாராயணனா இருக்கிறார். அதே நாராயணனுக்கு 2 தன்மை சொல்றார்கள் வைஷ்ணவர். அரூபமான ஒரு தன்மை, ஸ்வரூபமான ஒரு தன்மை. அரூபத்தை ஆட்சேபிக்கல, சாகாரத்தை சொல்றார். அவன் அருவாவும் இருப்பான், உருவாவும் இருப்பான் என்றும் நம்மாழ்வாரே சொல்றார். அருவமான ஒரு தன்மை சொல்றோம். சைவர்களும் அருவமான ஒரு தன்மையை சொல்றார். சாக்தர்களும் அருவமான ஒரு தன்மையை சொல்றார்கள். பைபிள்லையும் அருவமான கடவுளைத்தான் சொல்றது. குர்ஆனும் அருவமான ஒரு கடவுளைத்தான் சொல்றது. அரூபமாயிருக்கக்கூடிய ஒரு கடவுள் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ண ரூபமாக வருகிறான் அப்படிங்கிறதான் எல்லாரும் சம்மதமா ஏற்றுக்கிறது. ஸ்ரீ பாகவதம் அநாமரூபா பகவான் அனந்தகா நாமானி ரூபாணி, அநாமரூபனான ஆகிய பகவான் அனந்தன் நாமரூபங்களே பக்தானுகிரகார்த்தம் தரிச்சென்று வரா. நாமரூபங்களையும் பொய்யின்னு சொல்லலை. சொன்னா ராமகிருஷ்ணருக்கே சம்மதமாகாது. ராமகிருஷ்ணன் மூர்த்திய உள்பட சத்தியம்னு சொல்றவர், விக்கிரகத்தை உள்பட சத்தியம்னு சொல்றவர், மூர்த்திகையோ பக்திகையோ பொய்யன்னு சொல்ல மாட்டேன். அப்போ ஈஸ்வரன் 2 தன்மை உடையவனா இருக்கிறான். அரூபமான ஒரு தன்மை உடையவன், சரூபமான ஒரு தன்மை உடையவன் அப்படிங்கிறது சர்வ சித்தாந்திகளுக்கும் சம்மதமான ஒரு விஷயம். அதுல சரூபமான தன்மை எடுக்கும் பொழுதுதான் சிவன் ஓசக்தியா விஷ்ணு ஓசக்தியா என்கிற சண்டைகள் வரும். அரூபமான தன்மை எடுக்கும்போது சண்டைக்கு விஷயமே கிடையாது. அரூபமான ஒரே பரமாத்மா பக்தானுகிரகார்த்தம் அந்தந்த ரூபமாக தரிக்கிறான் அப்படின்னு வரும்பொழுது எல்லா மதங்களும் உபனிஷத்தும் பைபிளும் குர்ஆனும் சேர்ந்து ஒரு நிலையில போறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாலும் என் கடவுள் உன் கடவுள்னு பேசுறதுக்கே இல்லை. ஏனால் அமெரிக்காவை படைச்ச கடவுள் அமெரிக்கர்கள்லாம் வழிபடுறார்கள், இந்தியாவை படைச்ச கடவுளை இந்தியர்கள்லாம் வழிபடுறார்கள். அதெல்லாம் கிறிஸ்துவ கடவுள். ஏன்னா கிறிஸ்துவால படைச்சிருக்கார் அவர், அதனால கிறிஸ்துவால் வழிபடுறார். அவள் முஸ்லீம் கடவுள், முஸ்லீமை படைச்சிருக்கிறார் அல்லாஹ், அதனால முஸ்லீம் வழிபடுறார். இது பேசுறதுக்கே என்ன இல்லை இல்லையா? ஏன்னா முஸ்லீமை படைச்சவர் கடவுள், கிறிஸ்துவ படைச்ச கடவுள் அப்படின்னு தனித்தனியா சொல்ல முடியாது. கிறிஸ்துவனையும் முஸ்லீமையும் இந்துவையும் சைவனையும் சாத்தனையும் வைஷ்ணவனையும் பாதியையும் புண்ணியவானையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் ஆகாசத்தையும் பூமியையும் கடலையும் மலையையும் காட்டையும் சர்வ பிராணிகளையும் உலகத்தையே படைச்சவன் ஒருவன் ஏகோ தேவகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் பொழுது என் கடவுள் உன் கடவுள் அப்படிங்கிற சண்டைகள் எல்லாம் அபிமானத்தை பொறுத்திருக்கு. அபிமானத்தால வரக்கூடிய சண்டைகளாலேயே கல்பனைகள் நிறைய எழும்புறது, கல்பனைகளாலேயே ஆபாசமான கதைகள் வருது. இவைகள்லாம் புராணங்கள்ல நாம் ஏற்கக்கூடாது.
நம்முடைய அறிவியனத்தை காட்டுறதெல்லாம் அவைகள் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு சாரதமமான விஷயத்தை எடுத்து உன்னுடைய உபாசன மார்க்கத்துல உனக்கு யாரிடத்துல இஷ்டமோ அதுல ஹனுமான போல கோபிகைகளை போல தீவிரமா போனையானா நீ உன்னுடைய இஷ்டமூர்த்தியை காண முடியும். சண்டை போட்டுருந்தியானா இதையும் இழந்தே அதையும் இழந்தேன்னு ஆயிடும். அப்படிங்கறத காட்டுறதுனால ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சர்வ தர்ம ஸ்வரூபினே அப்படிங்கிறார். சர்வ தர்மங்கள்லயும் அவர் போகி அதுல இருந்து காண்பிச்சு பக்கா ராமபக்தனாயிருந்து ராமனை சாட்சாத்கரிச்சார், கிருஷ்ண பக்தனாயிருந்து கிருஷ்ணனை சாட்சாத்கரிச்சார், கிறிஸ்துவ வழிபாடுகளை கூட செய்து கிறிஸ்துவ சாட்சாத்கரிச்சார், மகம்மதிய வழிபாடுகளை கூட செய்தார். கடைசியில சன்னியாசியாக பரமஹம்சனாயிருந்து கடைசியில அத்வைத சாட்சாத்காரத்தை பெற்றார். இவ்வளவையும் அந்தந்த பாதையிலே 100க்கு 100 அதுல சத்தியமாயிருந்து போகி ஒவ்வொரு மார்க்கமும் சத்தியம் அப்படிங்கிறத காண்பிச்சு உட்கார்ந்துக்கிறார் சர்வதர். ஏனால் மத சண்டைகள் கூடாது, தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கணும், பிற மத சண்டைகளை விலக்கணும் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணனுடைய கொள்கை. தன் மதத்தை ஸ்தாபிச்சதுதான் ஸ்தாபகாய தர்மஸ்ய, அவதாரம் சத்தியம், பக்தி சத்தியம், வைதிக ஆச்சாரங்கள் சத்தியம், விக்கிரகாராதன சத்தியம் என்று தன் மதத்தை ஸ்தாபிச்சது ஸ்தாபகாய தர்மஸ்ய. பிற மதங்களை ஏற்றுங்கள், பிற மதங்களை துவேஷிக்க கூடாது அப்படிங்கிறத காண்பிச்சது. எல்லா மதமும் உண்மை, அவரவர்களுக்கு அது அது உரியது, அந்தந்த மதங்கள்ல போனால் அவரவர்கள் ஆன்ம லாபத்தை பெற முடியும். அப்படிங்கிறதுனால சர்வ தர்ம ஸ்வரூபிணி சர்வ தர்மங்களையும் ஏற்றுக்கொண்டார். எந்த தர்மத்தையும் அவர் கண்டிக்கல. அந்தந்த தர்மத்துல அவனவன் போனா அவனுக்கு அததுல ஆத்மலாபம் நிச்சயம் உண்டு என்று எல்லாரும் மகாபுருஷர்கள் தான் நமக்கு வழியை காண்பிச்சிருக்கிறார்கள் என்கின்றதை காண்பிச்சது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு தனியான ஒரு பெருமை. பரமஹம்சர் அப்படிங்கிறது அவருடைய பரிபாகத்தை காட்டுவதாக இருக்கு. அதனாலே அவர் வரட்டு வைராக்கியத்தை கூட, வரட்டு தியாகத்தை கூட அலட்சியம் பண்ணினார். அன்போடு வரவேற்கிறார் எல்லாரையும். அத்தனை தேவியவரா தான் பெறாதபடியே குழந்தைகளை பெற்றார். மனைவியை தேவியா நினைச்சார். பெண்ணெல்லாம் பிசாசுன்னு நினைக்கல அவர். பெண்கள் தேவியா நினைச்சார், அம்மானு கொடுத்தார். அந்த ஸ்தானத்தை முதல்ல பெற்றார் சாரதாமணி தேவி. ராமகிருஷ்ணருக்கு மாலையிடுற பாக்கியம் பெற்றவள். சின்ன வயசுல மாலையிட்டு விட்டார். அந்த காலத்துல எல்லாம் குழந்தை வயசுலயே கல்யாணம் ஆயிடும். சின்ன வயசுல மாலையிட்டு விட்டார். பர்த்தாவோட கூட இருந்து சரீர சுகம் பெற காலம் இல்லை. பர்த்தாவோ லோகா நிலையை தாண்டி இருந்து கொண்டிருக்கிறார். 1-2 சந்தர்ப்பம் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. ஜெயராம்பாடிங்கிற கிராமத்தில் இருக்கிறார். பர்த்தாவோட கூடி இருக்கக்கூடியதான வயசு வந்துடுத்து இப்போ. ஆனால் பர்த்தா தான் பித்தனா இருக்கிறானே, உன்னை வச்சு எங்க வாழ வைக்க போறான், எங்க அவன் குடும்பம் நடத்த போறான், அந்த ஆசையை விடு அப்படின்னு பிறந்தகத்துல சொல்றார்கள். ராமகிருஷ்ணர் குடியும் கொடுத்தனும் வச்சு ஒரு மனைவியை காப்பாற்றுற சக்தி உடையவன்னா அவள் நம்பல. ராமகிருஷ்ணர் சிலர் பித்தர் நினைச்சார்கள், சிலர் துறவின்னு நினைச்சார்கள், சன்னியாசி ஆயிட்டார் அப்படின்னு நினைச்சார்கள். ஆனால் ஏற்றுக்க மாட்டாள், பித்து பிடிச்சாலையா நினைச்சார்கள். பக்தன் கூட யாரும் ஏற்றுக்கல. ஆனால் மாதாவுடைய மனசு எப்படி இருந்தது? அல்லும் பகலும் ராமகிருஷ்ணரை பார்க்கலையே, எப்படி போறது, என்னைக்கு போய் சேர்றது என்று ஒவ்வொரு நாளும் உழைக்கிற குடும்பம், உழைச்சு சம்பாதிச்சு வயிறு விளைக்கிற குடும்பத்துலதான் சாரதாதேவி பிறந்தார். இலை தைக்கணுமா, ஆலமரத்தடியில போய் உதிர்ந்த இலையெல்லாம் பொறுக்கின்னு வந்து தச்சுதான் விட்டு சாப்பிடணுமா, அரைக்கணுமா, நெல்லு குத்தணுமா, வீட்டில் உள்ள எல்லா சேவையும் பொறுமையா செய்வன். எண்ணம் பூரா பர்த்தாவின் இடத்துல இருக்கு. வீட்டுல பர்த்தாவை பத்தி பேச்சு எடுத்தாலோ கண்டிப்பா அதுக்கு உனக்கு பிராப்தி இல்லை விடு என்று சொல்லுவா. பிராப்தி இல்லை விடுன்னு அவ மனசு கேட்கல. யாத்திரிகாலா சில பேர் போயிட்டு வருவாள் தட்சிணேஸ்வரத்துக்கு. அவள் இடத்துல கேட்பாங்க, நீ பார்த்தேடா ராமகிருஷ்ணன் தற்காராமே கோவில்ல பார்த்தேடா. சில பேர் பார்த்திருக்கேம்மா, அவருக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுச்சுமா, எப்போதும் சிரிச்செண்டு குதிச்செண்டு அழுதுண்டு நிற்கிறார். சில பேர் அவரா பெரிய மகானம்மா, பெரிய மகா அவரா, அவர் துறவியும் சன்னியாசிமா, எதுலயும் அவருக்கு பற்றுதல் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவா, காதல விழும். மேல தன்னுடைய பந்துக்களிடத்துல சொல்றார்,
நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். போய் எனக்கு கஷ்டப்பட போறேன். அவர் பித்து பிடிச்சு அலையறாரா? இவன் சொல்றா பித்து பிடிச்சு அலையறாராங்கிறதுக்கு மாதா பதில் சொல்ற, ஐயோ பித்து பிடிச்சு அலையறாரான்னு இப்பதான் நான் கூட இருக்கணும் அப்படி சொல்றேன். பித்து பிடிச்சு அலைகிறாரா, நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லல, இப்பதான் நான் கூட இருக்கணும். அவரை யாரு பார்த்துப்பா? அப்ப விவாகம்ங்கிறது தன்னுடைய சுகத்துக்காக இல்ல, கணவனை பார்த்துக்கிறதுக்காக விவாகம். பித்து பிடிச்ச கணவனாலே தனக்கு சுகம் கிடைக்காது, ஆனால் அவரை பார்த்துக்கிறதுக்காகவல்லவோ நான் அவருக்கு பத்னியாக இருக்கிறது. என் சேவையை நான் செய்யணுமே. அவர் சேவையை அவருக்கு தனக்குத்தானே சாப்பிட மாட்டார், துணியா வந்தது கூட தெரியாமல் இருப்பாருன்னு சொன்னா நான் பக்கத்துல இருந்தா அவர் திருமேனியை கவனிச்சுக்க முடியுமே. நானல்லவோ போகணும். இவருடைய உறுதியை பார்த்து விட்டு சரி போன விட்டுட்டான்.